ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான். இது சப்பாத்திக்கு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம், மாவு தேய்ச்சி வச்சுருக்கோம். சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் பாருங்கள். சூப்பரான ஒரு புல்கா சப்பாத்தி தாங்க, சாஃப்டாக இருக்கும். நான் இதை எப்படி போடுறதுன்றதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நான் சைட் டிஷ்ஷாக வந்து தக்காளி கோஸ்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே நான் ஆனியன் ரைத்தாவும் கூடவே பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தெவிட்டாமல் இருக்கிறதுக்கு. நான் பூரியும் போட்டிருக்கேன். ரைத்தா பூரிக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் சப்பாத்தி பூரி. இப்போ இதை நம்ம நெருப்பில் போட்டாக்க புஷ்ஷுன்னு எப்படி வருது பாருங்கள், சூப்பராக இருக்கா. சாஃப்டான ஒரு சப்பாத்தியாக இருக்குங்க. புல்கா சப்பாத்தின்னா இப்படி தான் இருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி எல்லாமே சாஃப்டாகவே இருக்கு பாருங்கள். அப்படி பிச்சு காமிக்கிறேன். அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம புசு புசு பூரி தான். சூப்பரான பூரி. பூரியும் ரெடி ஆகிடுச்சு. பூரிக்கு பார்த்திங்கன்னா கிழங்கு. பூரிக்கு நிறைய சைடிஷ் பண்ணலாம், இன்றைக்கி கிழங்கு தான். ஆனால் எந்த சைடிஷ் பண்ணாலும் அந்த கிழங்கு சாப்பிட்டா அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். சூப்பரான கிழங்கு ரெடி பண்ணியாச்சுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.